நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சுகமளிக்குமாற நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சுகமளிக்குமாற நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். விடுதலையின் நாயகன், நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக பலியானவர். அவர்தான் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும், அவர்தான் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி இருதயத்தை அவருக்கு நேராக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டது போல இருக்கிற இடங்கள்ல இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களா? நீங்க கூப்பிட்டா தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு சுகம் கொடுப்பார். யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கண்களை மூடி இருதயத்தை நோக்கி இயேசுவுக்கு நேராக திருப்பி கண்களை மூடுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாம் இணைந்து சொல்லுவோமா? என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, என் வேதனையை பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சாத்தான் ஆண்டவரே ஆசீர்வாதம். என்னை மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்னை மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தகப்பனே, கொஞ்சம் எங்களை நினைச்சு பாருங்க ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நினைச்சு பாருங்கப்பா, எங்களுடைய வேதனையை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சுதா, நீங்க பார்த்தாத்தா ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தாத்தான் ஆண்டவரே என் கண்ணீர் துடைக்கப்படும். உங்க சித்தம் இருந்தாத்தான் ஆண்டவரே என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இயேசுவே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாராவினில தகப்பன், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. தகப்பனே, இதன் மூலமாக ஆண்டவரே பெரிய அதிசயங்களை ஒருவராயிருந்து செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். இயேசுவை நோக்கி, ஏன்னா நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இது தீர்க்க தரிசனமாகவே உங்களுக்கு கூறப்படுகிறது. உங்களுடைய துக்கம் இன்றோடு மாறப்போகிறது. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த பாடலை பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்க வேண்டாம். எதை குறித்து கவலைக்காமல் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிற இயேசு உங்களை கைவிட மாட்டார். நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இயேசு உங்களை கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து, கடந்து போன காலத்தில் நடந்ததை நீங்கள் நினைக்க வேண்டாம், மறந்து விடுங்கள். பலவீனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நிந்தைகளாக இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை இன்றே செய்ய போகிறார். கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பான். கலங்கிட காண்பான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம். நொறுங்குண்டு போய் இருக்கிறீங்களா? இருதயம் நொறுங்க போய் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை இப்பொழுதே தேற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை இப்பொழுதே தேற்ற ஆரம்பித்து விட்டார். ஏன்னா அவரை விசுவாசித்து, அவரை நம்பி, அவரை அன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீ துடைக்கின்றான், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறான். கண்ணீர் துடைக்கின்றான், உன் கண்ணீர் துடைக்கின்றான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டான். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஒருவேளை திராணிக்கு மேல எனக்கு மிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் விட மாட்டார். ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையில முடிவு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அது முடிவல்ல. அது இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். நீ தப்பிச் செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். சத்துரு விசுவாசத்தை குலைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். இயேசு இன்று எனக்கு நன்மையை செய்வார், இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தந்திடுவார், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார், நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு
என் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் சந்தோஷமாக உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், விசுவாசத்தோடு கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். நாம் பாடல் பாடி இருக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய வீடுகளில், நம்முடைய இருதயங்களில் அவர் வாசமாக இருக்கிறார். விடுதலையின் நாயகராக, துக்கத்தை மாற்றுகிறவர்களாக, உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிறவராக இயேசு வந்திருக்கிறார். அந்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய நன்மையை நாம் எதிர்பார்க்கிறோம். குடும்பத்தார் இடத்துல, உற்றார் உறவினர்கள் இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஏதாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, எஜமான இடத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாரத்தோடு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அங்கே கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு திருப்தியாக இல்லை. திருப்தியாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தில், எரேமியா 31:14 பின்பகுதியில், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள், நீங்கள்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள். ஒருவேளை நீங்க இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை இயேசுவை குறித்து கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏதோ டிவியை அல்லது இந்த சேனலை வச்சு பார்த்தேன், அல்லது யூடியூப்ல அப்படியே தட்டும் பொழுது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். உங்களை என்னையும் பார்த்துத்தான். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? இயேசு ஏன் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து மனுஷனாக ஒரு 10 மாதம் ஒரு கண்ணின் வயிற்றில் கற்பத்தில் இருந்து அவர் வெளிப்பட வேண்டும்? ஏன் அவ்வளவு அவர் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் 30 ஆண்டுகள் ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக ஏன் இருக்க வேண்டும்? அவர் தான் அவ்வளவு தேவனாச்சே, அவ்வளவு வல்லமை உள்ளவராச்சே. அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண தச்சு வேலை செய்கிற குடும்பத்தில் பிறந்து, அவர் பிறந்த நேரத்தில் இடம் கிடைக்கல, பிறந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? ஏன்? பிறகு ஏன் அவர் வானத்தில் ஏறி மீண்டுமாக உயிரோடு எழும்பி வானத்தில் ஏறி பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் இவ்வளவு சந்தோஷமாக நம்ம இருந்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் எதற்காக? என் ஜனங்கள் நான் அளிக்கக்கூடிய நன்மையினால திருப்தியாக வேண்டும். அவர் அளிக்கக்கூடிய நன்மை திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவர் நன்மை செய்து திருப்தியாக்குகிறார்
அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஜபிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம், அதுல 8வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 107:8, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவரை துதிக்க வேண்டுமாம். ஏன்? அவர் என்ன செய்கிறார்னா, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆகாரம் புசிக்க வேண்டும். ஆகாரம் இல்லை என்றால் அவன் மரித்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகாரம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆகாரம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏன் ஆகாரம் புசிக்காமல் முடியாமல் ஏற்படுகிறது? தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தா ஆகாரம் இல்லை, விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுது. இப்போவும் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏற நிமித்தமாக காய்கறி விலைகள் ஏற்றம் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கிறது. தினந்தோறும் கூலி வேலை செய்கிறவர்கள், அவர்கள் சம்பளம் உயரல, அவருடைய கூலி உயரல. ஆனா மற்ற எல்லாம் விலைவாசி ஏறிக்கொண்டு போகிறதே. அப்ப அவர்கள் எப்படி வாங்கி புசிப்பார்கள்? எப்படி நல்லா வாங்கி அவர்களால் சாப்பிட முடியும்? பசிக்கு காரணம் ஒரு தேசம் பஞ்சத்துக்குள்ளாக போகும் பொழுது, அல்லது குடும்பத்தில் வேலை இழப்பு, ஒரு சிலருக்கு வேலை இழந்து போயிடும். வேலை இல்லை, நல்ல வேலை செய்து கொண்டு இருப்பாங்க, வேலை இல்லை. ஐயா, நான் இந்த வேலையில் வருகிற சம்பளத்தை நம்பிதான் நான் கடன் வாங்கி இருக்கிறேன், வீட்டை கட்டி இருக்கிறேன், அல்லது என்னுடைய பல காரியங்கள் அதில் இஎம்ஐல ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ வேலை இல்லை, எப்படி நான் அந்த கடனை அடைக்க போகிறேன்? கடைசியில் வருமானம் இல்லை, சாப்பாடு. தொழில் நல்லா போய்கொண்டிருந்த தொழில் திடீரென நஷ்டமாகி விடுகிறது. எப்படி நஷ்டம் ஆச்சுன்னே தெரியல. என்ன செய்ய? கடனாய் போய் விடுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பல விதத்தில் பசியினால சாகக்கூடிய ஒரு சூழலையை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரூத் சரித்திர புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு முதல் வசனமே சொல்லுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். தேசத்துல பஞ்சம் வந்துவிட்டது, பஞ்சம் வந்துருச்சு எருசலேமில். உடனே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாப் தேசத்திற்கு சென்று விட்டார்கள். பஞ்சம் வந்துருச்சு, விவசாயம் இல்லை, சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் மோவாப் தேசத்திற்கு சென்று விட்டார்கள். மோவாப் தேசத்தில் போய் அங்கு போனா நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு போனா அங்குள்ள பிரச்சனை தலைகளாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, அங்கு போய் 3வது வசனத்துல நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோபாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்ற பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பஞ்சம் பிழைப்பதற்காக அங்கு போகிறார்கள். போன இடத்துல குடும்ப தலைவன் மரித்து போய்விட்டான். 2 குமாரரோடு கூட 10 வருஷம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். அடுத்து நடந்த சம்பவம், அவனுடைய 2 குமாரர்களும் மரித்து போய்விட்டார்கள். 2 குமாரரும் மரித்து போயிட்டாங்க. 2 குமாரருக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையெல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன்னா வேலை செய்யக்கூடிய ஆண்கள் 3 பேருமே இல்லை. 3 பேரும் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் 3 கைம்பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க வெளியில எங்கேயும் செல்ல முடியுமா? வேலைக்கு எந்த இடத்துக்கும் செல்ல முடியுமா? வேலை சென்ற இடத்துல எங்கு போனாலும் சரி அவர்களை பார்க்கிற கண்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கும்? தவறான பார்வையில பார்த்து கொண்டிருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. உனக்கு நான் உதவி செய்றேன் தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை, அப்படிப்பட்ட சூழலில் ஐயோ எங்களால வேலையும் செய்ய முடியலையே, நாங்கள் என்ன செய்வது தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல கேள்விப்படுகிறாள். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார். கர்த்தர் யாரையும் ஆகாரம் இல்லாமல் விடமாட்டார். எப்படியாவது யாரை கொண்டாவது போஷிப்பார். அதில் நிச்சயமாக சந்தேகம் இல்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் உதவி செய்கிறார். ஆகாரம் தரித்திரமான சூழலில் இருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஐயா கர்த்தரே தேவாதி தேவனே அவர் அறிந்திருக்கும் பொழுது இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல அவர் பிறந்திருக்கும் பொழுது. அப்படிப்பட்ட சூழலில் பசி பட்டினி அவர் நிச்சயமாக அனுபவித்திருக்க முடியும். பசி எடுத்த ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக தெரியும். தேவனுக்கே தெரியும் என்றால் இயேசு இந்த உலகத்தில் வந்து அதுவும் நமக்காக, அதனாலதான் தமது ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் அளிக்கிறார் என்று சொல்லி அங்கு கேள்விப்படுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, இயேசு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அங்கு வருகிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறார். மனதுருகி அவர்கள் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார். வியாதிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் வியாதி எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு மாலை இரவு நேரமாகிட்டு, அந்த நேரத்தில் சீசர்கள் வந்து சொல்லுகிறாங்க, ஐயா நேரமாயிற்று, இவர்கள் பசியாயிருப்பார்கள், இவளை சாப்பாட்டுக்காக இவளை அனுப்பி விடுவோம் அப்படின்னு அங்கு சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்களே கொடுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட வெறும் 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம்தான் இருக்கு, என்கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்ததை ஆசீர்வதித்து எல்லாரையும் அமர வைத்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி மீதியான 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 12 கூடை நிறைய அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு யாரையும் வெறுமனே விடமாட்டார். நிச்சயமாக தரித்திரமான ஒரு சூழலை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். எப்படி அந்த ஜனங்கள் மீது மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாரோ, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுடைய போதனையை கேட்ட ஜனங்கள் 3 நாளைக்கு அப்புறம் போகும்பொழுது இயேசு சொல்ற போகும்பொழுது சோர்ந்து போவார்களே, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, சாப்பாடு இல்லைன்னா சோர்ந்து போவார்கள். அதை இயேசு அறிந்திருக்கிறார். ஆகாரம் இல்லாமல் எவ்வளவு சோர்வு வந்துவிடும். ஆகாரம் புசிக்கணும் அப்படின்னா பணம் தேவைப்படும், எல்லாம் அவருக்கு தெரியும். எனவே அவரிடத்துல வந்தா அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் ஒரு பாடலை கூட பாடுவாங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லி. நிச்சயமாக உங்களை திருப்தியாக்கி நடத்த போகிறார். உங்களுடைய தரித்திரமான சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டமா எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை நம்பி
இருக்கும் பொழுது பசியுள்ள ஆத்துமாவிற்கு நன்மையினால திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 103 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதில் 5வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் உங்க வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இன்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது பசியுள்ள ஆத்துமாவிற்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரத்தை கொடுத்து நன்மையினால திருப்தியாக்குகிறார். இரண்டாவது இங்கு வசனம் சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அது எப்படி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்க முடியும்? நம்முடைய வாயில் என்ன திருப்தி இருக்கிறது? அடுத்து சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்ப எதனால இந்த வயது வாய் நன்மையை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறது? வாய் எப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறது, எனக்கு இந்த பலகீனம் வந்துருச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான், இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, என்னால இருக்க முடியாது, ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு யார் நன்மை செய்வார், யாரிடத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நீங்க இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் அல்லவா, நான் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், நோயினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதனால என்னுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சியான நாட்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, என்னுடைய துக்க நாட்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது, நான் எப்பொழுது மரித்து போவேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், உன் வயது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகு 40 வருஷம் இருந்துட்டு அதனுடைய அலகு ரொம்ப பெருசா வளர்ந்துருமா, நகம் அதிகமாக வளர்ந்து விடும், இறைய பிடிக்க முடியாது, அந்த சிறகுகள் மூலம் அதிகமாக வெயிட் ஆகி அதனால வேகமா மேல எழும்பி பறக்க முடியாது. இப்படி எல்லாமே அதனுடைய சரீரமே அதற்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழலைக்கு தள்ளவிட்டு விடுமா. உடனேயும் ஆகாரம் இல்லை அப்படின்னா அடுத்து மரித்து போய்விட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு வேற எந்த கழுகும் அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்காது, இறையை கொண்டு போய் கொடுக்காது. அப்போ அது அப்படியே கிடந்து மரித்து போய்விடும். ஆனா அந்த கழுகு என்ன செய்யுமா, போய் ஒரு மொட்டையான பாறையில போய் தன்னுடைய அலகை அப்படியே தேய்க்குமா. தேய்த்து அந்த அலகு ஃபுல்லா கூராக்கி தன்னுடைய நகத்தை எல்லாம் தானே பீத்து போட்டு தன்னுடைய சிறகுகளை எல்லாம் பீத்து போட்டு விடும். மொட்டையாக அப்படியே இருக்குமா. அது வரைக்கும் அப்படியே எலும்பு தோலுமா ரொம்ப காணப்படும். அதற்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படியே இருந்துட்டு மீண்டுமாக அதனுடைய இறகுகள் முளைக்க தொடங்கின பின்பு மீண்டுமாக அது புத்துயிரோடு புது பொலிவோடு புது பலத்தோடு அது சென்று தன்னுடைய ஆகாரத்தை தானே தேடிக்கொண்டு மீண்டுமாக 40 ஆண்டுகள் உயிர் வாழும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் அது எப்படி தன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொள்கிறதோ அதே போல உங்களுடைய ஆயுசு நாட்களை இன்று கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 38வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா, ஒரு ராஜா வியாதிப்பட்டு போய் கிடக்கிறான். அந்த ராஜாவின் இடத்துல இயேசு கர்த்தர் அங்கு அனுப்புகிறார். நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவனுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவன் மரணிக்க போகிறான், அவனுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது, அவன் இந்த உலகத்தில் அவனுடைய வேலை முடிந்து போயிற்று அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. செய்தி சொல்லப்பட்டவுடன் அவன் என்ன செய்யறான்னா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் வடிக்கிறான்.
ஏசாயா 38:3 சொல்லுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுகின்றான். கர்த்தரை நோக்கி அழுகிறான். தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அவன் தீர்க்கதரிசியினிடத்தில் எதுவுமே சொல்லல. தீர்க்கதரிசியை விட்டு விட்டான். சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்துக்கு கூட போகல. பாதி முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே 5வது வசனம் சொல்லுது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், உன் கண்ணீரை கண்டுட்டேன். உன் ஆயுசு நாட்கள்ல 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியோடு இருந்தவன் தான். கர்த்தர் தான் சொன்னார், நீ மரித்து போவாய். ஆனா அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் மனது இறங்கி அவனுடைய ஆயுசு நாட்களை மீண்டுமாக 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சகோதரரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரர் தன்னுடைய மாமியாரை குறித்த ஒரு சாட்சியை என்னிடத்துல சொன்னார். அவருடைய மாமியார் 60 வயதாக இருக்கும் பொழுது வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாகிவிட்டார்கள். அப்போ இவங்க கஷ்டத்தோடு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்து முடியலன்னு சொன்ன உடனே, சரி ஊழியக்காரரை கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்படியாக, எப்படியாவது இவரும் இவருடைய மனைவியும் இவங்க எழும்பிடணும், சுகம் பெற்றுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பாரத்தோடு ஊழியர்களை அழைத்து ஜெபிக்க சொன்னார்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து அங்கே ஜெபிக்க வரும் பொழுது அவர்கிட்ட பேசும் பொழுது அந்த சகோதரி சொன்னார்களாம், ஐயா, ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நல்லது. நான் 30 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய கணவரை இழந்தேன். ஒரே ஒரு மகள், கணவர் இல்லை, கணவர் மரித்து போனார் ஒரு விபத்துக்குள்ள. அந்த விபத்தில் மரித்து போனதுக்கப்புறம் என்னுடைய சரீரம் ரொம்ப அழுது புலம்பினேன். என்னால் அந்த நிகழ்விலிருந்து மீண்டு வர முடியவில்லை. எப்படி என்னால் இதை ஜீரணிக்க முடியவில்லை. என் கணவருடைய மரணம் எப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனையோடு இருக்கும் பொழுதுதான் என்னுடைய குழந்தையை பார்க்கிறேன். என் பிள்ளையை நான் எப்படியாச்சும் வளர்க்கணுமே, அதுவும் பெண் பிள்ளை ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் அதை தனியாக விட்டால் அதனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுது என்னால் முடியலை. அப்படிங்கும் பொழுது நேர ஒரு ஊழியரை அழைத்து, இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறேன், வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியர் என்னிடத்துல சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேட்கணும், நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, நிகழ்வை சொல்லுங்க. ஆண்டவர், நீர் தான் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறீர், நீர் தான் இந்த திருமண காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர், நான் தேடி போகவில்லை, நான் என் கணவரை நான் தேடல, என் வீட்டில் என்ன ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அதைத்தான் நான் திருமணம் செய்தேன். ஆனால் இப்போ என் கணவரும் இல்லை, என் பிள்ளை இருக்கிறா, இப்போ நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேனே, இந்த இதில் நான் வியாதியும் பட்டு விட்டேனே, 33 வயதில் மரண வியாதியில் கிடக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது. அப்போ நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேனே, என்னுடைய பிள்ளையை யார் பார்ப்பார்கள்? இப்போ உள்ள சூழலில் என் பெண் பிள்ளையை நான் விட்டுட்டு போனா என்ன கதியாக நான் இருக்கும், யாரை நம்பி விட முடியும் என்று சொல்லி அழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் ஜெபித்துட்டு போயிட்டாராம். இந்த சகோதரி, நான் இவ்வளவு வேதனையோடு இருந்து வியாதியில விழுந்து போனேன், மரணித்து விடுவேன் போல இருக்கு, ஆனா என்னுடைய குழந்தையை நினைத்தருளும், ஒரே ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் இருக்கு ஆண்டவரே, அந்த பிள்ளையை நான் வளர்த்து எடுக்க வேண்டுமே, நீர் கொடுத்த குழந்தை அல்லவா, இது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே,
அந்த பிள்ளையை ஆண்டவரே நான் வளர்த்தெடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்து சாப்பிடுவதெல்லாம் தூர போட்டுட்டேன். 3 நாள் உபாசத்தோடு அமர்ந்திருந்தேன். 3வது நாள் இரவுல சொப்பனம், அந்த சொப்பனத்தில் 2023 அப்படின்னு எழுதி காண்பித்து அதில் ஒரு டிக் மார்க் போடப்பட்டிருந்தது. 2024 அப்படின்னு போட்டு அதில் இன்று மார்க் போடப்பட்டிருந்தது. 2023 சரி, 2024 இன்று மார்க் போட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்கு. நான் நினைத்தேன், ஐயா இது என்ன பிரச்சனை, இது என்ன பிரச்சனை எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது ஜபித்து, ஆண்டவரே இது என்ன எனக்கு விளங்க காண்பியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஊழியரிடத்தில் கூப்பிட்டு ஜபிக்க சொல்லி விசாரித்தேன். ஐயா அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை, 2023 போட்டு டிக் போட்டிருக்கு, 2024 போட்டு இன்று போட்டிருக்கு, என்னன்னு எனக்கு புரியலை, எனக்கு கொஞ்சம் விளங்க காண்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரும் ஜபித்திருக்கிறார். ஜபித்துட்டு அவரால் என்ன சொல்லன்னு தெரியலை. உடனே இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, எதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க பரவாயில்லை அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த ஊழியர் சொன்னாராம், 2023 உங்களுடைய மரணம் ஏற்படும், 2024க்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் துக்கத்தோடு சொன்னார். நான் சொன்னேன், துக்கத்தோடு இல்லை, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். மரணப்படுக்கையில் இருந்த கர்த்தர் எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாரே, அந்த இயேசுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க அன்றிலிருந்து எப்பொழுதும் ஆலயத்திற்கு போவதில் தவறுவதில்லை. எல்லாம் அவங்களுடைய சாட்சிகளை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொண்டு அப்படியே மற்றவங்கிட்ட சொல்லி அப்படியே தேற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். கடைசியில் அதே 2023 2023 ஆண்டு டிசம்பர் 31 அந்த ஊழியக்காரரை ஜபிக்கும்படியாக உங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, ஐயா நான் இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, 2024 நான் பிரவேசிக்க கர்த்தர் விடவும் மாட்டார், கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா 33 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நான் 33 வயதுல மரிச்சு போயிருவனோ, என் பிள்ளை எப்படி இருக்கோ, எப்படி ஆளாக போகுது தெரியலையேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே நான் சந்தோஷமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் மரணிக்கணும்னு சொல்லி ஜபிங்கன்னு சந்தோஷமாக அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஊழியர் ஜபித்திருக்கிறார். ஜபித்து முடித்ததுக்கு அப்புறமா எல்லாருமா இருந்து பேசிக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் பேசிக்கொண்டு இருந்துட்டு அந்த ஊழியர் இருக்கும் பொழுதே எல்லாரும் இருங்க நான் சந்தோஷமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அவருடைய ஜீவன் பிரிந்து விட்டது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து விட்டார்கள். மாமியாவோட வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஜபிச்சாங்க. மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஜபித்த ஜபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன, நான் மரணித்து போய் விடுவேனோ, அவங்க வாயை நன்மையால திருப்தி ஆக்கிறார். என்னுடைய வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். 33 ஆண்டுல மரித்து போகக்கூடியவன் 60வது ஆண்டு வரைக்கும் என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் எப்படி? அதான் கர்த்தருடைய கிருபை. ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு இருக்கலாம், இன்னும் அவ்வளவுதான், என்னால முடியாது, எழுப்பிக்கிட முடியாது, எனக்கே தெரிஞ்சு போச்சு, மருத்துவர்கள் என்ன சொல்லுது, என்னாலே எழும்பி நடக்க முடியாது, என்னுடைய ஆயுசு அவ்வளவுதான் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கடன் பிரச்சனையில மூழ்கிட்டேன், இனிமே என்னால முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், வாயில என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் வாயை நன்மையினால திருப்தியாக்கி உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்.
எனவே அவரிடத்துல நீங்க கேட்கக்கூடியது, ஆண்டவரே என் வாய் நன்மையினால திருப்தியாக்கும் ஆண்டவரே, என் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாகட்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி நீங்க கேட்டீங்கன்னா இயேசு உங்களுடைய வயசை கூட்டி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து எந்த நன்மையினால திருப்தி ஆக்குகிறார்? பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். ஆயுட்காலத்தை கூட்டி கொடுத்து வாய் நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். புலம்பிக் கொண்டிருக்கிற வாய், ஐயோ நான் என்ன செய்வேன், எதற்கு எடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கிற வாயை ஆனந்த புலம்பலை கொடுக்கக்கூடிய நன்மையினால திருப்தியாக்க போகிறார். அடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதுல 20வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். அங்கு யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீமையை விளைவிக்கிறார்கள். அவனை கொலை செய்து விட வேண்டும், உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பல தந்திரங்கள் செய்து கடைசியில் விற்று போடுகிறார்கள். ஏன்னா கொலை செஞ்சாச்சுன்னா ரத்தப்பழி நம்ம மேல வந்துடும், அதனால விற்று போடுவோம் அப்படின்னு சொல்லி விற்று போட்டு விட்டார்கள். விற்று போட்ட இடத்துல அவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் அனுபவித்து கடைசியில் பார்த்தா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனிடத்துல ஆகாரம் வேண்டி வந்து நிற்கிறார்கள், பசிக்காக வந்து நிற்கிறார்கள். பார்க்கிறான் தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து அவளிடத்துல தான் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் செய்த தீமையை கர்த்தர் நன்மையாக எனக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். அது இப்பொழுது இருக்கிறபடி. இப்பொழுது இருக்கிறபடி என்ன? இப்பொழுது இருக்கிறபடி, ஐயா சொப்பனக்காரன் வருகிறான், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறும்? இவன் காலில் நம்ம போய் விழவா? நம்முடைய பெற்றோர்கள் எல்லாரும் போய் இவனுடைய காலில் போய் விழுவோமா? இது எப்படி சாத்தியமாகும்? இவனை கொன்று போட்டு விட்டால் அது எப்படி சாத்தியமாக முடியும்? சொப்பனக்காரனை அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் சகோதரர்கள் செய்கிறார்கள். சகோதரர்கள் தீமை செய்கிறார்கள். எப்படி நடக்கும்? தீமை செய்ய நினைக்கிறார்கள். ஆனா கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணி கடைசியில் அவனுடைய காலில் தான் வந்து விழுந்து கிடக்கிறார்கள். 17வது வசனத்துல, ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அடுத்து வசனம் 18 சொல்லுது, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமை என்றார்கள். சொப்பனம் எப்படி நிறைவேறும்? இவன் காலில் நம்ம விழுவோன்னு சொல்லி நினைத்து இள வயதில் செய்தார்கள். ஆனா 2 நாளுக்கு அப்புறமா கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரர் நன்கு தெரியும். அந்த சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தார். அதனை அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய முன்னேற்றம் பிடிக்கவில்லை. இவன் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இப்படி முன்னேறி செல்லவா அப்படின்னு சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டு அவனுக்கு மாந்திரீகம் செய்து விட்டார்கள், பில்லி சூனியத்தை வைத்து விட்டார்கள். அந்த பில்லி சூனியத்தின் மூலமாக அவருடைய காலில் ஒரு சின்ன பிரச்சனை, புண்ணு மாதிரி வந்தது. அது அதிகமான வேதனை. ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே முடியலை. இவரால் தொழிலை நல்ல திறம்பட செய்ய முடியவில்லை. ஏன்னா கால் வேதனை, எல்லா இடத்துக்கும் போக முடியலை, சரிவர அந்த தொழிலை நிர்வகிக்க முடியவில்லை. நிர்வகிக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்துக்கு நேராக தொழில் செய்து கொண்டு இருக்கு. இவருக்கு புரியல, ஐயா இது எதனால நடக்கு, எதனால இப்படிப்பட்ட பிரச்சனை,
ஏன் எனக்கு இந்த பாடு? நல்லா தானே இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய காரியம். அதற்காக அநேக செலவுகள் செய்தாயிற்று. என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கடைசியில் கர்த்தரிடத்தில் வந்து கொஞ்சம் தொழில் ரொம்ப நஷ்டப்பட்ட உடனே இனி நம்ம அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒரு வெகு தூரமாக சென்று விட்டார். வெகு தூரமாக சென்று வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டார். வெளி மாநிலத்தில் சென்று அங்கு போய் இருக்க, அங்கேயும் இதே பிரச்சனை, ரொம்ப பாடுகளுக்குள்ளாக. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, இவர் மாத்திரம் போயிட்டார். போய் வெளி மாநிலத்திலிருந்து ரொம்ப வேதனை. அப்பப்போ மனைவிட்ட மாத்திரம் பேசிக்கொண்டு தொடர்பில் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார். நான் இப்படி இன்னும் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் அங்கே வந்துருங்க, இருக்கிறத குடிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம், பிள்ளைகளோடு இருங்க, நீங்கள் ஏன் தனிமையில் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த நோயோடு இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இது எனக்கு என்னன்னு தெரியலை, அது தெரியாமல் என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வட மாநிலத்தில் ஒரு மிஷனரியாக பணியாற்றிய ஒரு சகோதரர் தொடர்பு கிடைத்து அவரிடத்துல போய் கேட்டிருக்கிறார், ஐயா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் போய்கொண்டு இருக்கிறேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மிஷனர் இவருக்காக தொடர்ந்து 3 மாதங்கள் ஜெபித்திருக்கிறார். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இருவரும் ஒரு இடத்துல கூடி 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 ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவருக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை உடைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்காக 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது இந்த சகோதரருக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைத்திருக்கிறது. காலில் ஊறல் இல்லை, கால் வீக்கம் இல்லை, எதுவும் இல்லை, பழையது போல நார்மலாக இருந்திருக்கிறார். நல்ல சுகம் கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், நான் இந்த இயேசுவுக்காக நான் எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை சொல்லும் பொழுது அந்த மிஷனரி சொன்னாராம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஏதோ இயேசு எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்துட்டாரு, அதனால நான் உடனே இயேசுவுக்கு ஏதாவது செய்யலை. பொறுமையாக இருங்கள், வேதத்தை வாசியுங்கள், இயேசுவை நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், அவரை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் வைத்து நீங்கள் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது சரியல்ல. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பல பாடுகளும் வரலாம், பல இன்னல்கள் வரலாம். ஒருவேளை நீங்க எந்த தொழிலுக்காக இப்படி நஷ்டத்தில் போயிடுச்சுன்னு அழுது புலம்பிக் கொண்டு இருந்தீர்களோ அதே தொழிலை முற்றிலுமாக விட்டுட்டு ஊழியத்துக்கு வரவும் சொல்லலாம், அல்லது உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கவும் செய்யலாம். அது அவருக்கு உகந்தது, அது அவருக்கு அடுத்தது, நமக்கு எதுவும் தெரியாது. எனவே அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நன்கு இருங்கள், வேதத்தை நல்லா வாசியுங்க, ஜெபியுங்கள் என்று சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். இவர் ஜெபித்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மீண்டுமாக தொழிலை ஊருக்கு வந்து அதே தொழிலை திரும்ப செய்யும்படியாக இவருக்கு வழி நடத்தியிருக்கிறார். அதே போல வந்து செய்யும் பொழுது மீண்டுமாக பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டாராம். பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் அநேக ஆலயங்களை கட்டி கொடுப்பதற்கும் அநேக ஊழியர்களை தாங்குவதற்கும் அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபம் ஏன்னா அவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், அவர்கள் அழிந்து போய் விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அந்த தீமையை நன்மையாக மாற்றிவிட்டார். எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாரோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நான் இங்கே இருக்க முடியாது, நான் எவ்வளவு செல்வ செழிப்போடு எவ்வளவு நல்லா இருந்தேன், இப்போ எதுவுமே இல்லாம நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி ஓடி போனாரோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிமிர பண்ணினார். தலை நிமிர்ந்து நிமிர பண்ணினார். அதே இயேசுவினுடைய இன்று உங்களுக்கும் யார் யார் தீமை செய்திருக்கிறார்களா,
எப்படிப்பட்ட தீமை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தீமைக்கும் நன்மையாக மாற்றி முடிப்பார். நன்மையாக மாற்றி முடிப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போய் இருக்கிறீர்களோ அதே இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை அப்படித்தான் உயர்த்தினார். அவங்க சகோதரர்கள் நினைத்தார்கள், இவன் அழிந்து போய்விட வேண்டும், இவன் இருக்கக்கூடாது, இவன் இருக்கிறது வரைக்கும் நமக்கு வேதனை தான், கஷ்டம்தான் என்று சொல்லி நினைத்து இருக்கும் பொழுது அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனுக்கு நடந்த காரியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவனுடைய வாழ்க்கை அவன் நினைச்சிருக்கலாம், இதுதான் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேற முடியாது, ஒரு நாள் நான் கண்ட சொப்பனை நிறைவேறப் போவது கிடையாது, அதைத்தான் அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கக்கூடியவர் அல்ல. கர்த்தர் மறக்கக்கூடியவர் அல்ல. அவர் நினைவுல வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க எங்க போய் எந்த கஷ்டத்தை பட்டு கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவார். அதற்கு நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக உடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். உங்களை திருப்தியாக்க வேண்டும். உங்களுக்கு நடக்க இருக்க தீமையை நன்மையாக மாற்ற வேண்டும், நன்மையாக்கி திருப்தியாக்கணும்னு தான் நினைக்கிறார். ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அவனை கொண்டு போய் அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சார்னா அவனுக்கு திருப்தியாத்தானே இருக்கும். அவன் எப்படி சோகத்தில் இருக்க முடியும்? இன்னும் நான் மேலே போகணும். எங்க மேலே போக? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தாச்சு, சிறைப்பட்டு போய் வந்தவன். அப்ப அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறான்னா அவனுக்கு திருப்தி. அதே போல பசியா இருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த இன்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போல உங்கள் ஆயுட்காலம் குறைந்து போயிற்றோ என்று சொல்லி உங்க வாயினால அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய ஜீவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் உங்கள் வாயை நன்மையால திருப்தியாக்க போகிறார், உங்களுடைய வயதை கூட்டி கொடுத்து. எசேக்கியா ராஜாவிற்கு எப்படி வயதை கூட்டி கொடுத்தாரோ, எப்படி அந்த சகோதரிக்கு வயதை கூட்டி கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய வயதையும் கூட்டி கொடுப்பார். நீங்க எந்த படுத்த படுக்கையில இருந்தாலும் இயேசு உங்களை எழுப்புவார். இயேசு உங்களை எழுப்புவார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். உங்களை திருப்தி ஆக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தீமை செய்த எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி திருப்தியாக்க போகிறார். அப்படியே எல்லா தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவை நோக்கி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படிங்கிற பாடலை பாடும் பொழுது நீங்க அப்படியே ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் கண் அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே.
நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவரே. வியாதியில் விடு, அவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவரே. நம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறா, அவர் என்றென்று மாறாதவர். ஆமாண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். குருடரின் கண்களை திறக்கிற ஆண்டவர் இயேசுவே. யார் ஆண்டவரே கண்கள் இன்னும் திறக்கப்படலையோ, இயேசுவே அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவே பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் பாவத்தின் பிடியில் உழன்று சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பின் கரம் அந்த பிள்ளைகள் மீது அமரும்படியாக ஜெபிக்கிறேன். சகேயு வீட்டுக்கு சென்று சொன்னீரே ஆண்டவரே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னீரே. தகப்பனதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய நோக்கி பார்க்கிறேன். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவர்கள் திரும்பவும் காணும்படியாக இயேசுவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. என்னென்ன வியாதியில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி வசந்திக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் ஜோதிமுத்துக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். 2 பேரும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஃபுட் பாய்சனால பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே வாந்தி பேதியினால காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் மீதும் இயேசுவே உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் வைக்கப்படும்படியாக அவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அந்த ஃபுட் பாய்சன் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக, ஒரு சுகம் உண்டாகும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உங்க கிருபை ஆண்டவரே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன் பிரச்சனை மாறுவதாக, தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே இன்னும் அப்பா எந்த கல்லூரியில் சேர்ப்பதற்கு என்று சொல்லி பிள்ளைகளுக்காக தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழியை காண்பித்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற எந்த குழப்பங்களும் இல்லாதபடி ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் கல்லூரியில் சேர்ப்பதற்கு ஆண்டவரே பள்ளிகளில் சேர்ப்பதற்கு பணத்திற்காக ஆண்டவரே திகைத்து போய் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே பணம் கிடைப்பதற்கு ஆண்டவரே தகப்பனீர் அனுக்கிரகம் செய்யும்
படிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகள் படிப்பதற்கு ஆண்டவரே வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்னும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து தேர்வில் ஆண்டவரே அப்பா மார்க் ஆண்டவரே வெற்றி பெற்று ஆண்டவரே நல்ல வேலை கிடைப்பதற்கு தகப்பன் கிருபை செய்வீராக. திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா திருமண தடைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்திற்காக உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. வேலை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தகப்பனே நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக அன்று பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே நீரும் கற்றுக் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும் படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கிருபை தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.